गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठलदास महाराज की ஜெய். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய தசாவதாரத்தில் முதல் சொன்ன அவதாரம் பாகவத பிரகாரம் வராக அவதாரம் தான். அப்பேற்பட்ட வராக அவதாரத்தை அந்த வராக அவதாரம் அப்புறம் ஹிரண்யாக்ஷவதம் இதெல்லாம் கேட்டு பரம சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சௌனகாதி மகரிஷிகள் சூத புராணிகரை பார்த்து ஒரு கிருத்தஜத்தையை தெரிவிக்கிறார். அப்படி தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ இந்த கதையெல்லாம் இவர் எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா விதுர மைத்ரேய சம்வாதமாக தானே சொல்லிட்டு வர்றார். அப்போ இந்த விதுர மைத்ரேய சம்வாதத்தை பற்றி இவர்கள் சந்தோஷப்பட்டு இந்த சூத புராணிகர்கிட்ட சொல்கிறாராம். சாதாரணமாக பகவத்குணம் கேட்டாலே அது எவ்வளோ ஆனந்தகரமாக இருக்குது. ஆனால் இந்த விதுர மைத்ரேய சம்வாத கதையை கேட்டால் எப்படி இருக்குன்னா, இந்த மைத்ரேயர் எங்கே கதை சொல்லிகிட்டு இருக்கார், அந்த கங்கை கரையில் தானே உட்காந்து கதை சொல்லிகிட்டு இருக்கார். அது எப்படி இருக்குன்னா, எப்படி கங்கா பிரவாகமானது தடுக்க முடியாமல் அப்படியே வாக்குலேருந்து ஸ்வபாவமாக எப்படி கங்கை வருதோ அந்த மாதிரி மைத்ரேயர் வாக்குலேருந்து இந்த பகவத்குணமானது வருது. எப்படி கங்கை தானும் போகிற இடத்தெல்லாம் இப்படி பவித்திரமாக அந்த பூமியும் ஆக்கிண்டு ஜனங்களையும் ஆக்கிண்டு போகிறாளோ அதே மாதிரி இந்த மைத்ரேயருடைய கதையெல்லாம் யாரெல்லாம் கேட்குறாளோ அவள் ஹிருதயம்லாம் நிறைஞ்சு பரம பவித்திரமாகிறா. இப்படி விதுர மைத்ரேய சம்வாதமாக நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணது பரம சந்தோஷமாக இருக்குது. இந்த விதுர மைத்ரேய சம்வாதத்தில் வரும்போது அவர் விதுரர் கேட்டாரனும், இந்த சுவாயம்பூ மனு சதரூபா இவாதான் முதல்ல மனுஷ சிருஷ்டியாக ஆனார்கள், அவர்களுடைய குழந்தைகள் தான் இந்த பூமி முழுக்க வியாபிச்சார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீர்களே, அவருடைய கதையை சொல்லணும்னு விதுரர் கேட்டிருந்தார். அதே போலயே எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் போல ஆசையாக இருக்குது, நீங்கள் மேலே விதுர மைத்ரேய சம்வாதமாக இந்த கதையை சொல்லணும்னு சூத பௌராணிகர்கிட்ட சௌனகாதி மகரிஷிகள் பிரார்த்தனை பண்ணி கேட்குறா. இப்போ மேலே சூத பௌராணிகர் இவர்களுக்கு பதில் சொல்வது மைத்ரேயர் சொல்வது போலேயே சொல்கிறார். ஆமாம்ப்பா, இதே மாதிரி தான் விதுரரும் கேள்வி கேட்டார். மைத்ரேயர் கதையை ஆரம்பிக்கும் போது திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜெகத் சிருஷ்டிலாம் சுருக்கமாக சொல்லிட்டார். இந்த பரபிரம்மத்துக்கு உலகத்தை உண்டாக்கணும்னு தோணுது, அப்புறம் கர்ப்போதக ஜலம் உண்டானது, அந்த கர்ப்போதக ஜலம்லேருந்து பத்மநாப சுவாமியாக பகவான் வந்தார். அந்த பத்மநாப சுவாமியாக இருக்கக்கூடிய பிரபுவனுடைய நாபி கமலத்திலேருந்து ஒரு தண்டானது உண்டானது, அந்த தண்டுலேருந்து தாமரை உண்டானது, அந்த தாமரையில் பிரம்மதேவன் உண்டானார். அந்த தாமரையை அதிஷ்டானமாக வச்சுட்டு பிரம்மதேவன் இந்த லோகத்தை உண்டாக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இன்னும் நிறையா விஷயங்கள் சிலதெல்லாம் சொல்கிறாராம். இப்போது நல்லதை உண்டாக்கினது மாத்திரம்தானே இத்தனை நேரம் சொல்லிட்டு வந்தா, இந்த கெட்ட விஷயங்களும் எப்படி நல்லது உண்டானதோ கூட கூடவே கெட்டதும் உண்டாயிட்டு வந்துதான். அதெல்லாம் எப்படி உண்டாச்சுன்றதை இப்போ இங்கே திரும்ப சொல்கிறார். அவைகள் என்னென்னா, இவைகள் பிரம்மதேவனுடைய நிழல்லேருந்து உண்டானதான். பிரம்மதேவன் நிழல்லேருந்து உண்டானவர் கர்தம பிரஜாபதி, அது தனி. அதெல்லாம் நிறையா உண்டாருது. அவைகள் என்னென்னா தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், தமஸு, மோகம், மகாமோகம் அப்படின்ற 5 கெட்ட விஷயங்கள் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த 5 விஷயங்களும் சேர்ந்து அவித்யே அப்படின்ற ஒரு புருஷனாக உருவாகிறது. இது என்னன்னா, அவருடைய சங்கல்பம், அவருடைய சிருஷ்டியானது ஒவ்வொரு புருஷனாக, ஒரு தத்துவமே ஒரு புருஷனாக உண்டார்தான். அதை சில பேர் ஸ்வீகரிச்சுக்கிறார்களாம். இப்படி இந்த அவித்யாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தினால என்னென்ன உண்டாச்சுன்னா, ராத்திரி உண்டாச்சு, இருள் உண்டாச்சு. இதை என்ன பண்ணான்னா, இந்த அவித்யை அப்படின்ற விஷயத்த இப்போ ஒவ்வொரு அவவா பிடிச்சதை அவவா எடுத்துப்பாலோன்னும் உடனே அங்கேருந்து பார்த்தா அதுக்குள்ளே அங்கங்கே சிருஷ்டி ஆரம்பிச்சிடுது. இந்த கஷ்யப்பர்னால அங்கங்கே தேவதைகள் அசுரர்கள்லாம் சிருஷ்டி ஆரம்பிச்சிட்டா உடனே இப்போ என்னாச்சுன்னா, இந்த அவித்யை அப்படின்ற இந்த புருஷன் உண்டானா, இந்த புருஷன் போல அவருடைய தோற்றம் இந்த அவித்யை உண்டானது. உடனே இது பிரம்மதேவன் பார்த்தார், இது தேவையில்லையோ அப்படின்றது போல தோன்றது. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது யக்ஷர்களும் ராட்சசர்களும் வந்தார்கள், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டா. அப்போ தான் நினைக்கிறாராம் எல்லாத்துக்கும் உபயோகம் இருக்குது அப்படின்றது போல் அதை எடுத்துன்னு அந்த அவித்யாக புருஷத்தை எடுத்துட்டு அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு தான் அது போல் இருக்க ஆரம்பிச்சிட்டார்கள் அந்த யக்ஷர்களும் இந்த ராட்சசர்களும். இந்த அவித்யாக புருஷன் உண்டாகும்போது கூட கூடவே இந்த இருட்டு சொன்னல, இந்த இருட்டு அவித்தை அப்புறம் பசி தாகம்லாம் இதனால தான் உண்டாச்சான். பசி தாகம்லாம் உண்டான உடனே இந்த யக்ஷர்களும் ராட்சசர்களுக்கும் இப்படி இதை ஸ்வீகரிச்சுட்ட உடனே இத்தனை நேரம் பசினா என்னென்ன தெரியல அந்த பசங்களுக்கு. இப்போ என்னடான்னா உலகத்தையே சாப்பிடணும் போல் பசிக்கிறது தாகம் எடுக்கிறது. அங்கங்கே திரும்பி பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த பிரம்மதேவரையே சாப்பிட்ருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார்களாம் அத்தனை பேரும். உடனே இந்த பிரம்மதேவரை அடித்து சாப்பிடுவோன்னு பிரம்மதேவனை துரத்தின்னு வராலாம்.
உடனே அவர் சொல்கிறார், டே நான் தாண்டா உங்க உருவாக்கின பிதாமகன்டா, நான் தான் உங்கள் அப்பா, நீ என்னையே வந்து சாப்பிட்லாமான்னா அதில் ஒரு கோஷ்டியில் ஒருத்தன் சொல்கிறானா, மாசத்து அப்பாவாவது தம்பியாவது பசி வந்துட்டா எதுவும் தெரியாது, அடித்து சாப்பிட்றா அவரை அப்படின்னு ஒருத்தன் கிளப்பி விடுறானா. இப்படி கோபத்தோடு வந்த உடனே பிரம்மதேவன் அப்புறம் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை வழி மாற்றி விடுவது போல ஒரு பக்கம் மாற்றி விட்டா அவர்கள்லாம் போய் ஒரு லோகத்தில் இருந்தார்கள் அப்படின்றது ஒரு கதை வருது இங்கே. என்ன ஆச்சரியன்னா, அவர் பண்ணுற சிருஷ்டி தான், அவர் பண்ணுற சிருஷ்டியே அவருக்கு எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்கறது பாருங்க. அதுக்கும் மேலே ஒருத்தன் ஆட்டி படைக்கிறான்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுவே வந்து இவருக்கே இடைஞ்சல் பண்ணுறது வந்து அவர் பண்ணுற சிருஷ்டியானது, அப்படி பகவானுடைய படைப்பானது இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. இது பாகவதத்தில் இதெல்லாம் வருது. இதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு தேஜஸ்மயாக தேஜோமயமாக ஒரு சரீரம் உண்டாச்சு. அதை என்ன தேவதைகள்லாம் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம்னா, அதை எடுத்துக்கும் போது அந்த தேஜோமயமான சரீரத்திலேருந்து உண்டானதான் பகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது அப்படின்னு அதை வர்ணித்தார். எப்படி இந்த உலகம் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தானே இருக்குது, ரெண்டுமே சேர்ந்து தானே உண்டாகுது பகவானுடைய சிருஷ்டியில். நம்ம இத்தனை நேரம் எல்லா நல்லதையும் பார்த்தோம். இப்போ இந்த கெட்டுதல்லாம் எப்படி உண்டானதுன்னு சொல்லிட்டு வர்றார். அந்த பிரம்மதேவனுடைய யோனிலேருந்து சில அசுரர்கள் உண்டார்களாகலாம். அவர்கள் யாருன்னா பரம காமிஷ்டர்கள். அவர்கள் பிறக்கும் போதே காம இச்சையோடு பிறக்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் இருக்கா. இப்படி இது இல்லைன்னா பிரம்மதேவனுடைய ஒரு சங்கல்பமே தான் வந்து உலகமே உண்டாவது போல சில விஷயங்கள் இருக்குது. அப்படின்னும் போது இவருடைய காம சங்கல்பமானது யோனியிலேருந்து இந்த அசுரர்களை உண்டாக்கினது. இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, அப்படி அவருடைய மனசு தோற்றமானதுனால இப்போ பிரம்மதேவரே வந்து ஒரு அழகான பெண்மணி போல தெரிகிறாளாம் இந்த அசுரர்களுக்கெல்லாம். இவெல்லாம் பார்த்தா அவனுக்கு காம வெறி தாங்க முடியல, எப்படியாவது இந்த பிரம்மதேவரை போய் அடையணும்னு நினச்சின்னு பிரம்மதேவரை குறித்து ஓடி வரானா, பிரம்மதேவர் எப்படியாவது அடையணும்னு. அவர் வந்து சதுர்முக பிரம்மாவாக தெரியலையாம், ஒரு ஸ்திரீ போல தெரிகிறாராம். தெரிஞ்ச உடனே அவங்களாவது பசியோடு வந்தால் ஏதோ சொல்லி அமுச்சு விட்டான். இப்படி வரக்கூடிய இந்த அசுரர்களை இவரை என்ன பண்ண முடியும், இவருடைய சிருஷ்டியே இவருக்கு எப்படி இடைஞ்சல் பண்ணுறது பாருங்க. இப்படி வரவனை என்ன பண்ண முடியும்னு தெரியாமல் இதுக்கு பகவான் தான் வழி கொடுத்தா உண்டு அப்படின்னு பகவான் இப்படி ஒரு நிமிஷம் ஸ்மரிச்சாராம். உடனே பிரபு மனசுக்குள்ள, நீ வந்து ஒரு காமையோடைய இச்சையினால தானே இந்த ஒரு அசுர யோனியானது உன்னுடைய யோனிலேருந்து உண்டானது. ஸோ அதனால் வந்து உன்னுடைய சரீரமே அவர்களுக்கு ஒரு ஸ்திரீ போல தெரியறது. அந்த ஸ்திரீயாக இருக்கக்கூடிய அந்த தன்மையாக இருக்கக்கூடிய சரீரம் உன்னுடைய சங்கல்பம் தானே சரீரமாக இருக்குது. அதை நீ விட்டேன்னா வந்து அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாவா, ஒன்றை விட்டுடுவா அப்படின்னு பகவான் இப்படி சொன்ன உடனே இப்படி இது ஒரு நல்ல யோஜனையாக இருக்க அவருக்கே தோணலை. அப்படின்ன உடனே இப்படி அந்த சங்கல்பமாக இருக்கக்கூடிய அந்த காமத்தினுடைய சங்கல்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய எண்ணத்தை விட்டாராம். அந்த எண்ணமானது என்னன்னா ஒரு ஸ்திரீ போல சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அது என்ன ஆச்சரியம்னா, அந்த ஸ்திரீ பகவான் எப்படி மோகினி அவதாரம் எடுக்கும்போது எல்லா அசுரர்களும் அந்த பின்னாடி ஓடி போனானோ, அதே மாதிரி ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீயை பார்த்தோன்னே இவனுக்கெல்லாம் ஆசையாம், அந்த ஸ்திரீ பின்னாடி லொங்குன்னு இந்த அசுரர்கள் எல்லாம் ஓடி போனாராம். பிரம்மதேவன் அப்பாடா தப்பிச்சேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய ஆசனத்தில் வந்து உட்காந்துட்டு பெருமூச்சு விட்றாரு. இப்போ தான் அந்த அழகான பெண்மணியை பார்த்து நேராக போய் அவளை நிறுத்தி மேலே இவனுங்கெல்லாம் பேசுகிறானுங்கெல்லாம் வழிஞ்சுட்டே, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நான் அவங்க கூட சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்றுட்டு பேசின உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ ஆனவள் அங்கேருந்து மறைஞ்சிட்டா. அவள் தான் சந்தியாதேவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தியா காலம் இருக்கே ரெண்டுத்துக்கும் அதுக்குள்ளே அதிபதியாக இருக்கக்கூடிய சந்தியாதேவி அந்த ஸ்திரீ தான் சொல்லிட்டு அந்த கதையை சொன்னார். அடுத்ததாக பிரம்மதேவனுக்கு காமரசமும் ஸ்ருங்கார ரசமும் கூடவே ஒரு அதி சுகந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பமானது உண்டானது. இப்படி சங்கல்பமானதுன்னா சங்கல்பமே சரீரமாக மாறிடுறது அப்படின்னு. இப்பேற்பட்ட ஒரு சரீரம் இந்த சங்கல்பமும் சரீரமாக மாறினது. இதையும் பிரம்மதேவன் விட்டார். இப்படி விட்டவுடனே அதுக்கு வேண்டியவாக எடுத்துக்கிறேன்னு சொன்னல, முதல்ல வந்த அந்த பசிதாகத்தினுடைய இருக்க சரீரத்தை யக்ஷரசர்களும் ராட்சசர்களும் எடுத்துட்டார்கள். இந்த யோனிலேருந்து வரக்கூடிய இந்த அசுரர்கள்லாம் இந்த சந்தியாதேவி எடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே இப்படி இருக்கிற இந்த ஸ்ருங்கார ரசத்தோடு இருந்துட்டு அதி சுகந்தமாக பார்க்கறதுக்கே நன்னா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை அங்கேருந்து கொடுக்குடுன்னு வந்து கந்தர்வர்களும் சித்தர்களும் எங்களுக்கு இது வேணும்னு எடுத்துன்னு போனார்கள். அதனால தான் கந்தர்வர்கள் தான் இந்த உலகத்திலே அழகானவர்கள். ராமரை வர்ணிக்கும் போது கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம்னு கந்தர்வர்களே அழகாக இருப்பா. அந்த கந்தர்வராஜன் யாருன்னா சித்திரகேது.
அவனை போல ராமச்சந்திர பிரபு இருந்தார்னு மன்னிக்கும் போது கந்தர்வராஜன், கந்தர்வர்கள் போல அப்படின்னு அழகுக்குன்னு உபமானம் சொல்லும்போது கந்தர்வர்களை சொல்லுவா. அதுக்கு காரணம் என்னன்னா, இவருடைய சிருங்கார ரசமும் இவருடைய அழகும் அதி சுகந்தமும் ஒரு சரீரமாக உண்டானது. அந்த சரீரத்தினுடைய தன்மையை கந்தர்வர்கள் எடுத்துன்னு போனார்கள். அவர்கள் அதை வச்சுன்னு சௌக்கியமாக இருந்தார்கள். இந்த பிரம்மதேவனுடைய சங்கல்பமே ஒரு சரீரமாக உண்டாகி அதோ அவரவர்கள் எடுத்துக்கிறான்னு சொன்னேன். ஒன்றும் இதில் என்ன ஆச்சரியன்னா, இப்போ இந்த மனுஷனுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கணும். இந்த தர்மங்களில் சில விஷயங்கள் பிரம்மதேவனுக்கும் அது அன்வயிக்கிறது. அதில் என்னென்னா, நம்மளுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது. அதே மாதிரி பிரம்மதேவனுக்கும் சோம்பேறித்தனம் இருக்கான். அந்த சோம்பல் அப்படின்ற அந்த பிரம்மதேவனுடைய தன்மையிலேருந்து பிசாச்சர்கள் உண்டாகிறார்கள். அந்த பிசாச்சர்கள் என்னென்னா, உண்டான உடனே அவன் உடம்புல ஒட்டு வஸ்திரம் கிடையாது, தலையை விரிச்சு போட்ட கோலத்தோட பிரம்மதேவரையே கிட்ட நோக்கி ஓடி வரானா. அப்படி ஓடி வரவனை பார்த்து இவருக்கு சகிக்க முடியாமல் கண்ணை மூடின்னு கோபத்தோடனும் பயத்தோடையும் அவர்களை பார்க்க முடியாமல் கண்ணை முடிக்கிறார். கண்ணை மூடிண்டு கொட்டாவி வேற விடுறாராம். கொட்டாவி விட்ட உடனே அந்த சோம்பல் ஆகிற புருஷன் வெளியில் வந்தான். அந்த சோம்பலாகிற புருஷனை எடுத்துண்டு இவர்கள் எங்களுக்கு இது போதும் அப்படின்ற இதை வச்சுட்டு இந்த தமோகுண பிரதானாக இருக்கக்கூடிய இந்த பிசாச்சர்கள் அதை எடுத்துன்னு போய் அதை அவலம்பிச்சு வாழ்ந்தார்கள் அப்படின்னு இந்த கதையை சொல்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மதேவனுடைய சரீரத்திலேருந்து தான் சிருஷ்டிகர்த்தா, தான் உயர்ந்தவன், தான் சிருஷ்டிகர்த்தா, தான் பரம பவித்திரமானவன் அப்படின்ற சங்கல்பம் இருக்கான். அந்த சங்கல்பமே ஒரு சரீரத்தை உண்டாக்கிண்டு வராறான். அவர்கள்லாம் யாருன்னா சாத்தியர்களும் பித்திருக்களும். இங்கே என்னன்னா, அது பித்திருக்கள் சாத்தியர்களாக மாறும்போதே அவர்கள் சரீரம் இல்லாத தன்மையாக தான் அவர்களை படைக்கிறாராம் பிரபு பிரம்மதேவன். அப்படி படைச்சிட்டு இவர்களை பஜிக்கணும்னா ஹவ்யம் கவ்யம் அப்படின்ற 2 விஷயத்தை உண்டாக்கி இது மூலியமாக இவர்களை ஆராதனம் பண்ணி ஜனங்கள்லாம் க்ஷேமத்தை அடையட்டும்னு அந்த விதமான ஒரு சிருஷ்டி நடக்கிறது. திரோதானம் அப்படின்னு பேர். திரோதானம்னா என்னென்னா, மறைஞ்சி ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறது யோகீஸ்வரால் முடியும். அந்த ஒரு தன்மை பிரம்மதேவனுடைய சரீரத்தில் இருந்தால் அந்த ஒரு சங்கல்பமானது ஒரு சரீரமாக மாறுறது. அது யாருன்னா சித்தர்களும் வித்யாதரர்களும் அதை எடுத்துட்டு இதை வச்சுட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம்னு அந்த சரீரத்தை எடுத்துன்னு போனார்கள். அதே பிரம்மதேவன் என்ன பண்ணுறாருனா, ஒரு தடவை இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜலத்தை பார்க்குறார். ஜலத்தை பார்க்கும்போது தன்னுடைய முகம் தெரியறது. தன் முகத்தில் இருக்கிற அந்த தேஜஸ், அதனுடைய அழகை பார்த்து நாம் இப்படி ஒரு அழகாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். அந்த சங்கல்பமே ஒரு சரீரமாக உண்டாகிறது. அதை என்னென்னா, அந்த சரீரத்தை கிண்ணர்கள் கிம்புருஷர்கள் அந்த சரீரத்தை எடுத்துன்னு போய் அந்த பிரம்மதேவனுடைய அழகு தேஜஸ் இதெல்லாத்தையும் வச்சுட்டு அந்த கிண்ணர்கள் கிம்புருஷர்கள் அதை எடுத்துட்டு நாங்கள் இதை வச்சுன்னு வாழறோம்னு அதை எடுத்துன்னு போயிட்டா. அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கு மனசில் கலங்கம். என்னடா இந்த ஜெகத் சிருஷ்டி மெதுவாக போகிறது, சீக்கிரம் நடக்க மாட்டேங்கிறதேன்னு ஒரு கவலையோட ஒரு மனசில் ஒரு சங்கல்பம் ஏற்படும் போது அவருடைய உடம்பில் இருக்க ரோமங்கள் முடியானவை உதிர்ந்து இந்த பூலோகத்தில் விழருது. அது உதிர்ந்து விழுந்தது தான் இந்த சர்ப்பங்களாக பெரிய பெரிய சர்ப்பங்களாக மாறி இந்த பூலோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இதையும் சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட பிரம்மதேவன் தான் ஜெகத் சிருஷ்டியை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்காரானோ. சந்தோஷமாக இருந்து அந்த தன்மையில் சுத்த சத்வகுணத்தில் இருக்கும்போது அது சரீரத்தை எடுத்துன்னு வருது. அதுதான் இந்த மனுக்களாகவும் பிரஜாபதிகளாகவும் இவர்களாகவும் மாறினது அப்படின்ற மாதிரி அதை சொன்னார். கடைசியாக பிரம்மதேவன் தபஸ் பண்ணினாரோன்னு, தபஸ் பண்ணினதுன்றது அது ஒரு அந்த தபஸே ஒரு சரீரத்தன்மை எடுத்துட்டதான். எப்படி யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு இந்த அஷ்டாங்க யோகம் இருக்கே, இது இந்த தன்மையே ஒரு சரீரமாக மாறினது. இந்த சரீரத்தை பிரம்ம ரிஷிகள்லாம் எடுத்துட்டு இது எங்களுக்கு வேணும்னு எடுத்துட்டார்கள் அப்படின்னு இந்த பிரம்மாவனுடைய அவர் தான் உண்டு பண்ணது சிருஷ்டி பண்ணதுன்றதை விட அவருடைய சங்கல்பம், அவருடைய கொட்டாவி, அவருடைய சோம்பல், அவருடைய எண்ணம், அவர் மனசில் நடக்கக்கூடியது எல்லாமே ஒரு சரீரமாக மாறி அதை தான் அந்தந்த தேவர்கள் பிசாசர்கள் அசுரர்கள் எடுத்துட்டார்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அத்தியாயம் இது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத விம்சோத்யாயः शौनको उवाच महीं प्रतिष्ठामध्यस्य सौते स्वायम्भुवो मनुः कान्यन्वतिष्ठद्वाराणि
मार्गायावरजन्मनाम् क्षत्ता महाभागवतः कृष्णस्यैकान्तिकः सुहृत् यस्तत्याज अग्रजं कृष्णे सापत्यम् अघवानिति द्वैपायनादनवरः महित्वे तस्य देहजः सर्वात्मना श्रुतः कृष्णं तत्परांश्चापि अनुव्रतः किमन्वपृच्छत् मैत्रेयं विरजास्तीर्थसेवया उपगम्य कुशावर्तः आसीनं तत्त्ववित्तमम् तयोः संवदतोः सूता प्रवृत्ता ह्यमलाः कथाः आपोगाङ्गा इवाघघ्नीः हरेः पादाम्बुजाश्रयाः तानः कीर्तय भद्रं ते कीर्तन्योदारकर्मणः रसज्ञः को नु तृप्येत हरिलीलामृतं पिबन् एवमुग्रश्रवाः पृष्टाः ऋषिभिः नैमिषायनैः भगवती अर्पिताध्यात्मः तानाह श्रूयतामिति सूत उवाच हरेर्धृत क्रोडतनोः स्वमायया निशम्य गोरुद्धरणं रसातलात् लीलां हिरण्याक्षम् अवज्ञया हतम् सञ्जातहर्षो मुनिमाह भारतः विदुर उवाच प्रजापतिपतिः सृष्ट्वा प्रजासर्गे प्रजापतीन् किमारभत मे ब्रह्मन् प्रब्रूहि अव्यक्तमार्गवित् ये मरीच्यादयो विप्राः यस्तु स्वायम्भुवो मनुः ते वै ब्रह्मण आदेशात् कथमेतत् अभावयन् सद्वितीयाः किमसृजन् स्वतन्त्रा उत कर्मसु आहोस्मित् संहताः सर्वे इदं स्म समकल्पयन् मैत्रेय उवाच दैवेन दुर्वितर्क्येण परेणानिमिषेण च जातक्षोभात् भगवतः महानासीत् गुणत्रयात् रजः प्रधानात् महतः त्रिलिङ्गो दैवचोदितात् जातः ससर्जभूतादिः वियदादीनि पञ्चशः तानि चैकैकशः स्रष्टुम् असमर्थानि भौतिकम् संहत्य दैवयोगेन हैममण्डमवासृजन् शोषयिष्टाब्धिसलिले आण्डकोशो निरात्मकः साग्रं वै वर्षसाहस्रम्
अन्ववात्सीत्तमीश्वरः तस्य नाभेः अभूत् पद्मं सहस्रार्कोरु दीधिति सर्वजीवनिकायौकः यत्र स्वयम् अभूत्स्वराट् सोनु विष्णो भगवता यस्येते सलिलाशये लोकसंस्थां यथा पूर्वं निर्ममे संस्थया स्वया ससर्जच्छायया अविद्यां पञ्चपर्वाणमग्रतः तामिस्रम् अन्धतामिस्रं तमो मोहो महातमः विससर्ज आत्मनः कायं नाभिनन्दन् तमोमयम् जगृहुः यक्षरक्षांसि रात्रिं क्षुत्रुट् समुद्भवाम् क्षुत्रुभ्याम् उपसृष्टास्ते तं जग्धुम् अभिदुद्रुवुः मारक्षतैनं जक्षध्वम् इत्यूचुः क्षुत्रुडर्दिताः देवस्थानाः संविघ्नः मां जक्षत रक्षत अहो मे यक्षरक्षांसि प्रजायूयं बभूमिथ देवताः प्रभयायाः दीव्यन् प्रमुखतो असृजत् ते आहार्षुः देवयन्तः विसृष्टां तां प्रभामहः देवो देवाञ्जघणतः सृजति स्मातिलोलुपान् तयेनं लोलुपतया मैथुनाय अभिपेदिरे ततो हसंस भगवान् असुरैः निरपत्रपैः अन्वीयमानस्तरसा क्रुद्धो भीतः परापतत् स उपौव्रज्य वरदम् प्रपन्नार्तिहरं हरिम् अनुग्रहाय भक्तानाम् अनुरूप आत्मदर्शनम् पाहि मां परमात्मन् ते प्रेषणेन असृजं प्रजाः तायिमा यभितुं पापाः उपाक्रामन्ति मां प्रभो त्वमेकः किल लोकानां क्लिष्टानां क्लेशनाशनः त्वमेकः क्लेशदस्तेषाम् अनासन् अपदां तव सोवधार्य अस्य कार्पण्यम् विविक्त अध्यात्मदर्शनः विमुञ्च आत्मतनुं घोराम् इत्युक्तो विमुमोचः त्वां क्वणच्चरणाम्भोजां मदविह्वललोचनां काञ्चीकलापविलसत् दुकूलच्छन्नरोधसम् अन्योन्य श्लेषयोत्तुङ्ग निरन्तरपयोधरां सुनासां
सुद्विजां स्निग्ध हासलीलावलोकनां गूहन्तीं व्रीडयात्मानं नीलालकवरूथिनीम् उपलभ्य असुराधर्म सर्वे सम्मुहुः स्त्रियम् अहो रूपम् अहो धैर्यम् अहो अस्यानवं वयः मध्ये कामयमानानाम् अकामेव विसर्पति वितर्कयन्तो बहुधा तां सन्ध्यां प्रमदाकृतिम् अभिसम्भाव्य विश्रम्भात् पर्यपृच्छन् कुमेधसः कासिकस्यासिरम्भोरु को वार्थस्ते अत्र भामिनी रूपद्रविणपन्येन दुर्भगान्नो विबाधसे यावा काचित्त्वम् अबले दिष्ट्या सन्दर्शनं तव उत्सुनोषि ईक्षमाणानां कन्दुकक्रीडया मनः नैकत्र ते जयति शालिनि पादपद्मम् घ्रन्त्या मुहुः करतलेन पतत्पतङ्गम् मध्यं विषीदति बृहत्स्तनभारभीतम् शान्तेव दृष्टिरमला सुशिखासमूहः इति सायं तनीं सन्ध्याम् असुराः प्रमदायतीम् प्रलोभयन्तीं जगृहुः मत्वा मूढधियस्त्रियम् प्रहस्य भावगम्भीरम् जिघ्रन्ति आत्मानमात्मना कान्त्या ससर्ज भगवान् गन्धर्वाप्सरसां गणान् विससर्जतनुं तां वै ज्योत्स्नां कान्तिमतीं प्रियां तयेव चाददुः प्रीत्या विश्वावसुपुरोगमाः सृष्ट्वा भूतपिशाचांश्च भगवान् आत्मतन्द्रिणा दिग्वाससो मुक्तकेशान् वीक्ष्य चामीलयदृशौ जघृहुः तद्विसृष्टां तां जृम्भणाख्यां तनुं प्रभोः निद्राम् इन्द्रियविक्लेदः यया भूतेषु दृश्यते येन उच्छिष्टान् दर्शयन्ति तमुन्मादं प्रचक्षते ऊर्जस्वन्तं मन्यमानः आत्मानं भगवानजः साध्यान् गणान् पितृगणान् परोक्षेण असृजत् प्रभुः त आत्मसर्गं तं कायं पितरः प्रतिपेदिरे साध्येभ्यश्च पितृभ्यश्च कवयो यद्वितन्वते सिद्धान् विद्याधरांश्चैव तिरोधानेन सोऽसृजत् तेभ्यो अददात् तमात्मानम् अन्तर्धानाख्यम् अद्भुतम् स किन्नरान् किं पुरुषान्
प्रत्यात्म्येन असृजत् प्रभुः मानयन् आत्मनात्मानम् आत्माभासं विलोकयन् ते तु तज्जगृः रूपम् त्यक्तं यत् परमेष्ठिना मिथुनीभूय गायन्तः तमेवोषसि कर्मभिः देहेन वै भोगवता शयानो बहुचिन्तया सर्गे अनुपचिते क्रोधात् उत्ससर्जः तद्वपुः ये हीयन्तामुतः केशाः अहयस्तेऽङ्गजज्ञिरे सर्पाः प्रसर्पतः क्रूराः नागाभोगोरुकन्धराः स आत्मानं मन्यमानः कृतकृत्यम् इवात्मभूः तदा मनून् ससर्जान्ते मनसा लोकभावनान् तेभ्यः सः अत्यसृजत् स्वीयं पुरं पुरुषमात्मवान् तान् दृष्ट्वा ये पुरा सृष्टाः प्रशंसुः प्रजापतिम् अहो ये तत् जगत्स्रष्टः सुकृतं बत ते कृतं प्रतिष्ठिताः क्रिया यस्मिन् साकमन्नमदामहे तपसा विद्यया युक्तः योगेन सुसमाधिना ऋषीन् ऋषिः हृषीकेशः ससर्जाभिमताः प्रजाः तेभ्यश्च एकैकशः स्वस्य देहस्यांशमदादजः यत्तत्समाधियोगर्धि तपो विद्याविरक्तिमत् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 20ोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय।